ஒரு சிசிடிவி ஒர்க்கிங் வந்து எப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் பல்ஜியாக ஒயர்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஏதாவது ஒரு கேமரா ஆஃப் ஆகிடுச்சுன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது எந்த கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து போர்ட் மேப்பிங்கு, போர்ட் அட்ரஸிங் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு வரவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஒரு ஒர்க் அப்படின்றது நெட்வொர்க்கிங் கேபிளிங் அப்படின்னு எப்படி இருக்குன்னா, அது இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம பண்ண ஒர்க் தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக அட்ரஸிங் பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா, நாளைக்கு நம்ம இல்லைனாலும் அந்த சைட்டுக்கு வேறு யாராவது போகிறாங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்கிங் கேபிளிங் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக பண்ணுறதுன்றது ஒரு விஷயம். இந்த மாதிரி டேகிங்கில் பர்ஃபெக்டாக போடணும். அதே மாதிரி பேட்ச் பேனல் லோடர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸிங் பண்ணிடுவோம். இதுவே பேட்ச் பேனல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெர்மினல்லேருந்து போகிறது இந்த மாதிரி ப்ராப்பராக பைப் போட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பரிங் பண்ணிடுவோம். ஸோ அந்த மெமரிங் பண்ணுறதுனால என்னன்னா, நாளைக்கு சப்போஸ் இப்போ இந்த போர்ட் இருக்குது பார்த்திங்களா, ஸோ இந்த போர்ட்டில் பிரச்சனைனா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம D8ன்னு போட்டிருக்கோம்ல, ஸோ இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னா அதே இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த நெட்வொர்க் ரேக்கில் போய்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணலாம். நம்ம இல்லைனாலும் அந்த இடத்துல போகிற ஒரு இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உபயோகமாக இருக்கும். சேம் வந்து இப்போ இந்த கேபிளிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்ட்டில் பைப் போட்டு எல்லாமே உள்ளே எடுத்துட்டோம். ஸோ இந்த உள்ளே எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், இப்போ நெட்வொர்க் ரேக்கில் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிளிங் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் அப்படின்றத ஷோ பண்ணுறோம். இப்போ இந்த நெட்வொர்க் ரேக்கை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறதுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லோடர் போட்டு ப்ராப்பராக வந்து கேபிளிங்லாம் அட்ரஸிங் பண்ணியிருப்போம். ஸோ நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அந்த எண்ட்லேருந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணோம்னா போதும். சேம் அதேமாதிரி இந்த எண்ட்லேயும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு பண்ணியிருக்கும்போது நமக்கு வேலை ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.